ஊரை விட்டே போக போறேன். ஊரை விட்டு போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் ஒரு வேலை செட் ஆயிருக்கு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இன்னும் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கா. இந்த நிலைமையில நீங்க எங்க போறீங்க? தெரியல துளசி, ஆனா போக போறேன். கண் காணாத ஒரு இடத்துக்கு என் குழந்தைய தூக்கிட்டு போய் நான் வாழ போறேன். அதான் கண்ணம்மா. ஏன்? ஏன்னா இந்த ஊர்ல நான் தொடர்ந்து இருந்தா ஏதோ ஒரு வகையில என் அத்தை கண்ணிலையோ பாரதி கண்ணிலையோ பட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டென்ஷன், என்ன பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு கோபம். என் அத்தைக்கு அழுக, பரிதாபம். எதுக்கு இதெல்லாம்? நான் இனிமே அந்த வீட்டுல போய் வாழ போறதில்ல. இனிமே என் குழந்தைதான் எனக்கு உலகம். அப்புறம் எதுக்கு இங்கே இருந்து மல்லு கட்டணும்? நான் கஷ்டப்படுறத கண்ணுக்கு நேரா பாக்குறப்போ என் அத்தையும் கஷ்டப்படுறாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல துளசி. அதான் இப்ப எந்த உதவியுமே செய்யலையே கண்ணம்மா. நான் வேணும்னா உங்களுக்கு சத்தியம் பண்றேன். அதுக்காக இல்ல துளசி, நான் உன்னை நம்புறேன். நான் சொல்ல வர்றது அவங்க கண்ணு முன்னாடி என்னை பார்க்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளால இவளுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. எதுக்கு இங்க இருந்து நான் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதான் என்னை யாருன்னு தெரியாத, நான் யாரோட மனைவி யாரோட மருமகன்னு தெரியாத ஒரு ஊருக்கு போலான் இருக்கேன். எங்க கண்ணம்மா நீங்க போவீங்க? உங்களுக்குன்னு யாரு இருக்கா? ஆகாயத்துல பறக்கிற பறவைக்கு வானம்லாம் வீடுதான் துளசி. நாடு விட்டு நாடு பறக்கிற குருவியும் புறாவும் மத்த பறவைங்கெல்லாம் கட்டு சோத்தை கட்டி வச்சுக்கிட்டா பறக்குது. மத்த பறவைங்களும் வீட்டை விட்டு வாசல்ல இறங்குனா திசைக்கு 100 ரோடு. எந்த ரோட்ல போனாலும் உன்ன மாதிரி நல்ல மனசோட சில மனுஷங்க இருப்பாங்க. பாத்துக்கலாம் துளசி. ஐயோ, என்ன பண்ண போறோம்னு எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்த காலம்லாம் போச்சு. இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கு துளசி. மனுஷங்க இருக்கிற எந்த ஊர்லயும் என்னால வாழ முடியும். நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்களோ எனக்கு தெரியல கண்ணம்மா. இன்னைக்கே கிளம்புறீங்களா? இல்ல துளசி, முதல்ல குழந்தைக்கு சரியாகணும். அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். நான் சொல்றேன் துளசி. இதையும் போய் என் அத்தை கிட்ட சொல்லிடாத. கண்ணம்மா, ஹலோ, சொல்லு வெண்பா. என்னடா பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு? ஓ, பேச்சுலர் பார்ட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெண்பா. ஹேய், போய் சொல்லாதடா. நான் திட்டலாம் மாட்டேன். உன் குரல்லே போது தெரியுதே. பேச்சுலர் பார்ட்டி தானே? ஏய், வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கற சான்ஸ் தான் நிறைய பேருக்கு கிடைக்குது. ஆனா உனக்கு 2 பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. லைட்டா நான் மட்டும் தான் குடிச்சேன், அவ்வளவுதான். சொல்லிருந்தா நான் கூட உன் கூட வந்து சும்மா கம்பெனி கொடுத்திருப்பேன்ல. சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கா? நாளைக்கு வியாழக்கிழமை. டேய் மக்கு பாரதி, ஆபரேஷன்லாம் நல்லா பண்ணு. ஆனா இந்த விஷயத்துல போய் இப்படி இருக்கேடா. நான் என்ன கேலண்டர்ல டே பார்க்க தெரியாமையா உன்னை கேக்குறேன்? அப்புறம் அது வந்து பாரதி, நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம்.
நீ கட்டுற மஞ்ச தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கும். இந்நேரத்துக்கு நீயும் நானும் ஒன்னா கைய புடிச்சிட்டு புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா இருப்போம்ல. காக்க காக்க படத்துல வருமே சூர்யா ஜோதிகா மாதிரி உன் கைய புடிச்சுக்கிட்டு நீயும் நானும் ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்னு நான் உன்னை பார்த்து கேட்கணும். உன் முகத்தை பார்த்து உன் கண்ணை பார்த்து ராத்திரி ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் என் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பாட்டுல வர மாதிரியே முட்டுக்காடு பக்கத்துல ஒரு பீச் ரெசார்ட் இருக்கு. அங்க நான் காட்டேஜ் கூட புக் பண்ணிட்டேன். நாளைக்கு பௌர்ணமி கடல் பொங்கி ஆள் உயரத்துக்கு அலை அடிக்குமா. அந்த மர வீட்ல கடல் தண்ணி ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் இல்லாத ராத்திரி, பௌர்ணமி வெளிச்சம், கடல் அலையோட சத்தம். நினைச்சு பாரு எப்படி இருக்கும்ல. How lovely and how romantic it would be. என்ன வெண்பா இப்படிலாம் பேசுற? உன்கிட்ட தானே பாரதி பேசுற. நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம். இந்த அளவுக்கு கூட பேசலனா எப்படிடா? ஓகே, ஒரு நெருக்கடியால தான் இந்த கல்யாணத்தை பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒரு பொண்ணு, எனக்கு இதுதான் முதல் கல்யாணம். நீ நல்லா இருக்கணும், உனக்கு பிரச்சனை எல்லாம் தீரணும்னு நான் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன். அதுக்காக என் மனசுல ஆசையே இருக்க கூடாதுன்னா எப்படி பாரதி? சச்சா, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல வெண்பா. அதானே பார்த்தேன். அப்போ ஒண்ணு பண்ணு, காட்டேஜ்லாம் கூட நம்ம அப்புறமா போய்க்கலாம். கல்யாணம் முடிச்சிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட இங்கே வச்சுக்கலாம். வெண்பா, இப்ப இதெல்லாம் இவ்வளவு டீடைலா இப்ப பேசணுமா? அதுல என்ன இருக்கு பாரதி? எனக்குன்னு பேச யார் இருக்கா சொல்லு? எதுவா இருந்தாலும் எனக்கு நான் தான் பேசணும். நாளையில இருந்து எனக்கு ஒரு புது சொந்தமா நீ எனக்கு கிடைக்க போற. அத நான் செலிப்ரேட் பண்ண வேணாமா? என்னடா அமைதியா இருக்க? செலிப்ரேட் பண்ணும்ல. சரி, ஓகே வெண்பா. சரிடா, நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீ ரொம்ப மோசம்டா. விடிஞ்சா கல்யாணம், கட்டிக்க போற பொண்ணு அவளாவே இந்நேரத்துக்கு போன் பண்ணி பேசுறா. ஏதாச்சும் ரொமான்டிக்கா பேசுவோம்னு இல்லாம இப்படி கட் பண்ணி விடுறதுல குறியா இருக்கேடா. இல்ல வெண்பா, எனக்கு தலைவலியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஓவரா குடிச்சா அப்படிதான். கனவுல நான் வந்தா எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. சரி, நீ போய் தூங்கு. பை பாரதி. ஐ லவ் யூ. என்ன பாரதி, குற்ற உணர்ச்சியா இருக்கா? நாம தப்பு பண்றோமேன்னு உனக்கு தோணல? உண்மையை சொல்லுடா. உன் உள் மனசு உறுத்துதில்ல? தப்பு பண்றோன்னு உனக்கு தோணுதில்ல? அப்புறம் ஏன்டா அதை பண்ற? நீ தாலி கட்டின பொண்ணு இந்த நிமிஷம் வரைக்கும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கா. அவ இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நீ இறங்கி இருக்கேனா அதுக்கு என்னடா அர்த்தம்?
நீ ஆம்பளைன்னா அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? இல்ல இல்ல தப்பு செய்யறது ஏன் பையன்னா அது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு அதை அப்படியே மன்னிச்சு விட்டுருவேன்னா சொல்லுடா. ஏன்டா இப்படி செய்யற? உனக்கே புத்தி வேணாமா? அந்த அளவுக்கு அறிவு மழுங்கி போயிடுச்சா? என் பையன் மாதிரி இந்த உலகத்துல யாராச்சும் இருப்பாங்களான்னு உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டதெல்லாம் ஒரு காலுண்டா. ஆனா இன்னைக்கு உன்னை நினைச்சு நான் வெட்கப்படுறேன்டா. டாக்டர் பாரதி நான் பெத்த புள்ளன்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு நான் கூச்சப்படுறேன்டா. கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, அத நியாயப்படி தப்புன்னு நினைக்கலனா கூட சட்டப்படி அது தப்புன்னு உனக்கு தெரிய வேணாமா? இல்லம்மா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் எப்போ நீ டிவோர்ஸ் கொடுத்திருப்பியே. என் மேல வீணா போய் பழி சுமத்தி என்ன சந்தேகப்பட்டு இன்னைக்கு நானும் என் குழந்தையும் அனாதையா ரோட்ல நிக்கிறோம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இன்னொரு பொண்ணு கூட அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்க நாள் குறிச்சிட்டியா? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் என்ன தப்பு பண்ண? அந்த வருண் கூட என்ன சேர்த்து வச்சு சந்தேகப்படுற. நான் அவனுக்கு தான் புள்ளைய பெத்தன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வா, இந்த நிமிஷமே போய் டெஸ்ட் எடுத்து பாப்போம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அது யாருக்கு பிறந்த குழந்தைன்னு ஒரு நிமிஷத்துல தெரிய போகுது. ஆனா நீ அதை செய்யாம இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட. அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காகவே என் மேல பொய்யா குற்றம் சொல்லி என்ன வெளியே அனுப்பியிருக்கேன்னு அர்த்தம். ஆனா நான் இத சும்மா விட போறதில்ல. எனக்கு முறைப்படி டிவோர்ஸ் கொடுக்காம நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றன்னு நான் பாக்குறேன். இப்பவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் கல்யாணத்தை நிறுத்துற. என்ன நீயும் அந்த வெண்பாவும் சேர்ந்து கூத்தடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டா மறுபடியும் அதே தப்ப செய்யக்கூடாது. அப்பா, ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப செய்யடா. உனக்கு உன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணதே முதல் தப்புடா. ஒரு அப்பனா நான் இதை உன்கிட்ட பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். உன் உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு உனக்கே சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நீயே தெளிவா ஒரு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இந்த கல்யாணத்துக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அதையும் மீறி நீ கண்ணம்மாவை கல்யாணம் பண்ண, அவளும் கர்ப்பமானா. அப்பவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ முடிவுக்கு வந்திருக்க வேணா? அதுக்கப்புறமும் நீ டெஸ்ட் எடுக்கணும்னு போய் நின்ன பாத்தியா? அப்பவே நீ தோத்துட்டடா. சரி, அது எல்லாத்தையும் விட உன்னோட லாஜிக் படி இன்னும் உடம்பு சரியாகல. அப்போ எந்த அடிப்படையிலடா வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போற? சரி, அவளுக்கு உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தெரியும் நீ சொல்லலாம். தெரிஞ்சா என்னடா, அவளும் பொண்ணு தானே. எனக்கு ஒரு குழந்தை வேணும் நாளைக்கே அவன் மனசுக்கு தோணுச்சுன்னா உன்னால என்னடா பண்ண முடியும்? நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ற பாரதி. உன்னோட தப்பான நம்பிக்கையினால ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நடு தெருவில் விட்டுருக்க. நீ செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உன் மனசுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலமும் நிச்சயமா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான முடிவெடுப்பேன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா. டேய், அந்த பெண்பாலாம் ஒரு ஆளாடா. உன்னை முக்காவாசி கெடுக்கிறதே அவதான்டா. டேய்,
கண்ணம்மாணியோட கால் தூசி கூட வரமாட்டாடா அவன். கண்ணம்மாணியை விரட்டி விட்ட, இப்போ அந்த பேய் கூட குடும்பம் நடத்தணும்னு சொல்ற. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துடா. இந்த பார், இந்த நிமிஷம் இதெல்லாம் நிறுத்தினா கூட உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை நாங்க இத்தனை பேர் சொல்றதையும் மீறி அந்த வெண்பாவை நீ கல்யாணம் பண்ணனா நான் உன் தம்பிங்கிறத மறந்துடு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். டேய் போடா, என் முன்னாடி யாரும் நிக்காதீங்க. இது என் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க, எல்லாரும் போங்க. ஏய் பாரதி, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, நீ போ. சரி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஏய், ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, போ. போதையில கத்தாம ஒழுங்கா போய் தூங்குடா. இப்ப நான் செய்ய போறது சரியா தப்பா எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு விதமான குழப்பம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இதை விட எனக்கு வேற வழியே தெரியல. வெண்பா மேல ஆசைப்பட்டு புடிச்சு ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகல. அவன் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. என்னோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சவ அவன் மட்டும்தான். இன்னும் 2 மணி நேரத்துல எனக்கு வெண்பாவோட கல்யாணமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள்ல இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரியதான் போகுது. கண்டிப்பா ஷாக் ஆவாங்க. அப்புறம் பெரிய ரகல வர பண்ணுவாங்க. சரி, அத அப்ப சமாளிச்சுக்கலாம். இன்னைக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் முடியணும், அவ்வளவுதான். பாரதி, என்ன பாரதி, பட்டு வேட்டி பட்டு சட்டை கல்யாண மாப்பிள கணக்கா இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. டே அகில், நீயே பாருடா. இவன் அப்படிதானே இருக்கான். இப்ப மட்டும் ஒரு ஐயரும் பொண்ணும் இருந்தா கையில தாலியை கொடுத்து கட்டவே சொல்லிடலாம். அப்படிதானே இருக்கான் பாருவன். ஆமா பாரதி, அறிவு சொல்றது உண்மைதான். உன்னை பார்க்க கல்யாண மாப்பிள மாதிரி தான் இருக்கு. ஆமா, யாரு கல்யாணம்? அது என் ஃப்ரெண்டுக்கு தான். ஆனா பாக்குறதுக்கு உனக்கு தான் கல்யாணம் போல இருக்கு. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் பாரதி, கல்யாணம் எங்கடா? அது திருவேற்காடு கோவில்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நான் பாய்கடை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிறேன். டேய், வீட்ல காரு பைக் எதுவுமே இல்லையா? அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு என் கூட வரணும்ன்ற? இது செக்கணும் ப்ரோ. போற வழியில டிராப் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், நான் தான் அந்த வழியாவே போலியே. டேய், நம்ம வீட்ல இருந்து திருவேற்காடு போகணும்னா பாய்கடை பஸ் ஸ்டாண்ட் வழியா போறதுதான் இருக்கிற ஒரே வழி. நீ என்ன கழட்டி விட்டு போறதுக்கு கண்டதையும் சொல்லாத. வா போலாம். டேய் வா. டேய் நகரு. பாய். டேய் வாடா. வரேன். இரு. பாரதி, ஒரு நிமிஷம் இரு. என்னடா? டேய், அங்க பாத்தியா இல்லையா? ஒரு பூனை குறுக்க ஓடுது பாரு. அதுக்கு? பூனை குறுக்க போனா காரியத்துல தடை வருமா? கொஞ்ச நேரம் உட்காந்து போலாம் வா. டேய், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீ வா, நம்ம கிளம்பலாம். இந்த பாரு பாரதி, பூனை கிட்ட தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. நல்ல காரியத்துக்கு வேற போற, பேசாம உட்காந்து போலாம் வா.
டேய் என்ன டார்ச்சர் பண்ணாதடா. நீ வந்து உட்காரு, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ம் ஏ பாரதி, ஒரு நிமிஷம் இங்க வா. டேய் என்னடா பண்ற? என்னடா பாக்குற? அண்டங்காக்கா கத்துறது கேட்கல? இந்த மாதிரி வெளியே கிளம்பும்போது அண்டங்காக்கா கத்துனா போற இடத்துல பெரிய பிரச்சனை வரும். எதை நினைச்சு போறோமோ அது நடக்கவே நடக்காது. இங்க பாரு, இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சில யூரோப் கண்ட்ரீஸ்ல கூட இதெல்லாம் இருக்கு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? கண்டத்தை உளறிக்கிட்டே இருக்க. இத பாரு, பேசாம உட்காரு. இல்ல எல்லாத்துக்கும் சகுனம் பார்த்துட்டு இருப்பனா பேசாம ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பு. சரிப்பா, நான் எதுவுமே பேசல, நீ கிளம்பு, வண்டி எடு.